ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு பூண்டு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சேர்த்துடலாம். நான் இங்கே 3 கட்டி பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உரிக்காமல் கூட தோலோடு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உரித்து சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 20 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு மிளகாய் வந்து அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால வரமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதை வந்து 2ஆக கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு மூடி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதும் இதில் 3 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 3 ஸ்பூன் எப்பவும் டெய்லி யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்கலன்னா நார்மல் எண்ணெயவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இங்கே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இங்கே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பூண்டு சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நிறையா இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்தோம்னா காரம் அவ்வளோ கம்மியாகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சட்னி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்க நமக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது 4லேருந்து 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.